நான் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கணும். அனுபவித்து தொலைக்கணும். அப்படி அனுபவித்து தொலைக்க எனக்கு ஒரு உண்மை ஒரு நாள் புலப்படும். என்ன உண்மை புலப்படும்? பாவமும் பிறப்பை தரும், புண்ணியமும் பிறப்பை தரும் என்ற அறிவு எனக்கு வரும். அப்போ புண்ணியமும் பிறப்பை தருமா? அப்போ அதையும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி எழும். இல்லை, செய்யணும். ஆனால் நான் செஞ்சேன்னு நினச்சி செய்யக்கூடாது. அங்கே தான் அடுத்த பிரச்சனை இருக்குது. முதல்ல பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா முடித்தா அப்படியே கலந்து போகணுமே. முதல்ல பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு வருதுன்னு நீங்கள் தெரியணும். அப்போ தெரிஞ்ச பிறகு அதை செய்யாமல் இருப்பது எப்படி? செய்யாமலாம் இருக்க முடியும், செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதை செய்கிற பொழுது நான் செய்தேன் என்று நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இது நான் செய்யலை, இறைவன் என்னை ஒரு கருவியாக கொண்டான், அவன் என்னை பயன்படுத்துகிறான், எனவே இந்த செயலுக்கு நான் காரணம் அல்ல, அவனே காரணம் என்று கையை காட்டி நின்னீங்கன்னா புண்ணியம் உன் கணக்கில் ஏறாது. இதை அறிவு சிந்திக்கும். படிக்கும்போது இங்கே உட்காந்து கேட்கும்போது வெளியே போனோடனே அறிவு என்ன பண்ணும்? அவர் அப்படித்தான் சொல்லுவார், நாம் தானுங்க கஷ்டப்படுறோம், வெடி தூக்கத்தை கெடுத்து சிந்தித்தது யார்? நாம் தானே சிந்தித்தோம். இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா, இது இப்படி இருந்தால் சரியாக இருக்குமா, இவர் இப்படி பண்ணால் என்ன சொல்லுவார், அவர் என்ன இப்படி சிந்திச்சு பார்த்து ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தினா கடைசியில் எல்லாம் செஞ்சு சோறுமான்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்வது? அது ஒரு கேள்வி எழும். அங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். அதுக்கு தான் நான் முன்ன சொன்னது. அதாவது இந்த காலம் நியதின்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்து 3 படித்தோமே, கலை, வித்தை, அராகம். அந்த கலை என்ற தத்துவத்தை இறைவன் தூண்டுனா தான் உங்கள் அறிவே செயல்படும். அதாவது கலை தூண்டுனா செயலாற்று கிரியாசக்தி வெளிப்படுத்தும். ஞானம் என்கிற கருவியை கூட்டுனா தான் அந்த அந்த வித்தைங்கிற கருவியை உங்களை கூட்டினா தான் உங்கள்கிட்ட இருக்கிற ஞானம் என்னாகும்? அறிவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அறிவு உள்ளவர் தான், ஆனால் வேலை செய்யாமல் கிடக்குது. உங்கள்கிட்ட கிரியாசக்தி இருக்குது, ஆனால் முடங்கி கிடக்குது. உங்கள்கிட்ட இச்சை இருக்கிறது, முடங்கி கிடக்குது. இப்போ அதை வெளிப்படுத்தணுமே. அதை யார் வெளிப்படுத்தினா? அந்த இறைவன் தான் வெளிப்படுத்துகிறான். 3ம் நம்மகிட்ட இருந்துச்சு, அது முடங்கி கிடந்தது. இவன் அந்த தத்துவ கூட்டத்தை கூட்டின உடனே அறிவு கொஞ்சம் வெளிப்பட்டது, இச்சை கொஞ்சம் வெளிப்பட்டது, செயல் கொஞ்சம் வெளிப்பட்டது. வெளிப்பட்ட உடனே என்ன நினைச்சு? நானே சிந்தித்தேன்டான். அவன் உதவியால் தாண்டா வந்துச்சுன்னு கேட்டான். அவர் என்ன உதவி பண்ணார்னு திருப்பி கேட்குறான்.